மை டியர் வெல் விஷர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ராகி சேமியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராகி சேமியா எடுத்திருக்கோம். ஏன்னா எங்கள் வீட்டில் நிறைய மெம்பர்ஸு. 1 கப் ஆஃப் வாட்டரு, 2 டேபிள் ஸ்பூன் கிறிஸ்டல் சால்ட்டு. இப்போ அந்த வாட்டரில் இந்த 2 டேபிள் ஸ்பூன் கிறிஸ்டல் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஒரு பவுல் எடுத்து அதில் இந்த ராகி சேமியா ஃபுல்லாகவே போட்டுட்டு எல்லா ராகி சேமியாவும் எடுத்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த லெவலுக்கு கொண்டு வந்துடணும் ராகி சேமியாவை. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு சில சேமியாலாம் ஒன்றுக்கு ஒன்று ஸ்டிக் ஆகும். இது அப்படி ஸ்டிக் ஆகாது. ஏன்னா நாங்கள் அடிக்கடி பண்ணுறதால ஸ்டிக் ஆகாது. இந்த மாதிரி தண்ணியை நல்லா தெளிச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். 10 மினிட்ஸ் ஊற விட்டோம் இல்லையா? இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரம் வச்சுட்டு 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் போட்டுட்டு கீழ்த்தட்டில் ஆயில் தடவி எல்லா குழியிலையும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டோம். அப்போ தான் கீழே ஒட்டாது. வச்சாச்சு. ராகி சேமியா 10 மினிட்ஸ் ஊற வச்சிட்டோன்னு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ அதை எடுத்து அப்படியே அந்த இட்லி பாத்திரத்தில் அந்த பிளேட் இருக்கு இல்லையா, அதில் வச்சிடணும். க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ் வச்சிடலாம். சேமியாக பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ எப்படி நம்ம அதை குக் பண்ண போகிறோன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். 2 உள்ளி எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும். 3 டொமேட்டோஸு, 1 கைப்பிடி கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், 2 குழிக்கரண்டி ஆயிலு, தாளிக்கிறதுக்கு கடுகும் பச்சை மிளகா. ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சாச்சு. 2 எண்ணெய் எடுத்து பேனில் போட்டுடணும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு கடுகு போடுறோம். இப்போ நம்ம கருவேப்பிலை, பச்சை மிளகாவும் போட்டுட்டோம். அதுக்கப்புறமா 2 உள்ளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். அதை நல்லா வதக்கிடணும். நம்ம கொஞ்சம் சால்ட் போடலாம், அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். ஆனியன் நல்லா வதங்கி இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லை, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறமா இப்போது 3 தக்காளி நம்ம சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, கட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்புறமா மல்லி இலை, நல்லா வதங்கிட்ட பிறகு இந்த மாதிரி வந்துட்ட அப்புறமா சும்மா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போடணும். இப்போ நம்ம ஆவியில் வச்சுருந்தோம் இல்லையா வேகிறதுக்கு ராகி சேமியா, இப்போ அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்க்கு வந்துட்ட பிறகு ஒரு பிளேட் எடுத்து அதில் இதெல்லாம் நம்ம எடுத்து வைக்க போகிறோம். நம்ம ஆயில் அப்ளை பண்ணதால் அதிகமாக ஒட்டாமல் இந்த அளவுக்கு தான் ஒட்டியிருக்கு. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம பிளேட்டில் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் ஆற விடணும். நம்ம மஞ்சள் தூள் போட்டோம் இல்லையா, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ அதை எடுக்க போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வந்துருக்கு. இப்போ நம்ம ராகி சேமியா எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும் பாருங்கள். பார்த்தீங்களா? அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணிட போகிறோம். வாங்க சர்வ் பண்ணலாம். எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? அவ்வளோதான். இன்றைக்கி எங்களுடைய டின்னர் இது தான். அது கூட டொமேட்டோ சூப்பு. இவ்வளோ தான் நம்ம டின்னர் இன்றைக்கி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய், தேங்க்யூ.